காய்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். ஸோ என்ன இன்றைக்கி வந்துட்டு மார்னிங்கே ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்துட்டு நம்மளோட புரட்டாசியோட 2வது வாரம். ஸோ முதல் வாரமே நாங்கள் எப்போயுமே பூஜை பண்ணிடுவோம். ஸோ இது அப்படி இப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு பெங்களூரில் இருந்ததுனால. ஸோ இது வந்து செகண்ட் வீக் ஆஃப் புரட்டாசி. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி தலு போட போகிறோம். ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் தான் போயிட்டுருக்கு. ஸோ ஆஸ் யூஷுவல் எந்த ஒரு நல்ல விஷயம் வந்தாலும் வெளியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு மார்னிங் நான் போய்ட்டு ஒரு சின்னதாக ஒரு கோலம் பக்கத்தில் கொஞ்சம் வீடு வேலையெல்லாம் போயிட்டுருக்கனால என்னால் பெருசாக எதுவும் போட முடியல. ஸோ சின்னதாக ஏதோ கோக்குச்சி ஒன்று போட்டுட்டு நான் மேலே வந்துட்டேன். ஸோ திங்ஸ் எல்லாமே வாங்குது என்ன தெரிஞ்சு அது எல்லாமே நான் வந்துட்டு ஆர்டர் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. அண்ட் இங்கே நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அண்ட் என்ன செய்ய போகிறோன்றதை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ வாங்க நம்ம வீட்டு தள்ளு பார்க்கலாம். ஸோ குளிச்சாச்சு. திங்க் ஹன்சு அண்ட் அக்கா வந்துருக்காங்க நினைக்கிறேன். லெட்ஸ் கோ அவுட் அண்ட் செக். இன்னும் என் மூஞ்சி எதுவும் நான் பண்ணல, பட் லெட்ஸ் கோ. கள்ளி மனசு ஒழிஞ்சிட்ருக்கான். ஏ கள்ளி ஹன்சு ஹாய் பாய்ஸ். நம்ம பூஜை ரூமை வந்துட்டு நிறைய பேர் முன்னாடியே பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் வந்து ஒரு நியூ எடிஷனாக நாங்கள் வந்துட்டு ஒரு சில சிலைகள்லாம் வாங்கியிருக்கோம். நானும் மம்மி அக்கா வந்து இஸ்கான் போயிருந்தப்போ பெங்களூரில் கொஞ்சம் ஸ்டாச்சூஸ்லாம் வாங்கியிருந்தோம். அதில் வந்துட்டு மகாலட்சுமி கிருஷ்ணர் சிலை, அப்புறம் ஒரு கோல்டில் வந்துட்டு பெருமாள் ஃப்ரேமு, அதுக்கப்புறம் சில்வர் வித் கோல்டில் வந்துட்டு ஒரு ஸ்மால் ஸ்டாச்சூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ அதெல்லாமே நம்மளோட சாமி ரூமில் ஆட் ஆகிட்டே இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாமே வந்து ஸ்டாச்சூஸாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். அண்ட் எனக்கு எப்போவுமே ஃபேவரட் ஆஞ்சநேயர், அவரதும் வந்து ஒரு ஸ்மால் ஸ்டாச்சுவாக வாங்கக்கூடாதுன்னு சொன்னதுனால காரில் வைக்கிற மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்தேன். ஸோ வீட்டே வந்து அப்படியே பரப்பரான எல்லாமே ரெடி ஆகிட்டு போயிட்டே இருக்குது. இதுக்கு நடுவில் வேறு ஹன்சிகா வந்து எங்கள் மம்மி விடவே மாட்டேன்னு சொல்லிட்டா. ஆனி தான் தூக்கி வச்சிட்ருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அடம், யார்கிட்டையுமே வரவே இல்லை. அதெல்லாம் சமாதானப்படுத்திட்டு கொஞ்சம் கிச்சன் சைடு வந்து பார்த்தா ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி கசகசான்னு இருந்துச்சு. அப்படியே பிம்போ ஆண்டிக்கு வந்துட்டு பொட்டேட்டோ மம்மி வேக வச்சுட்டாங்க, நோ நான்வெஜ்ன்றதுனால. வடை, அப்புறம் சக்கரை பொங்கல், தயிர் சாதம், கடலை, புளி சாதம், அதுக்கப்புறம் தேங்காய் சாதம், இதெல்லாமே வந்து மம்மி ரெடி பண்ணிட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்னது, சாமி கும்பிட்றதுக்கு வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்துட்டு பெருமாள் நாமும் போடுவாங்க எப்போவுமே தவுளு போடும்போது. ஸோ அதுதான் நான் வந்துட்டு அக்காவுக்கு, பாப்பாவுக்கு, எனக்கு நாங்களாம் வச்சுக்கிட்டோம். மம்மியை வந்து போட்டுக்கிட்டாங்க. ஹன்சுக்கு நார்மல் டைம் வந்து நான் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கூட அவள் வந்து வைக்க மாட்டான். ஸோ நாங்கள் வந்து சொன்னோம், இல்லை ஹன்சுக்குலாம் கிடையாது அப்படின்னு சொன்னேன். அவள் வந்து எனக்கு அக்காக்கு வைங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அவளுமே குட்கெல்லாம் வச்சுக்கிட்டா. ஏதோ அவள் காமிச்சது பெரிய விஷயம். டிவி பார்த்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே அந்த அம்மா வந்துட்டு வச்சுக்கிட்டாங்க. அண்ட் அப்படியே வந்துட்டு சாமி ரூம் போயிட்டு சாமி வேலையெல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த வாட்டி நானும் எங்கள் அம்மாவும் நைட் அப்படியே சும்மா தூங்கிட்டே இருக்கும் வந்து ரீல்ஸ் பார்க்கும்போது ஒரு வீடியோ பார்த்தோம். ஸோ அதில் இன்ஸ்பயர் ஆகிட்டு நாங்களும் வந்துட்டு ஃபுட்டு வந்துட்டு எப்பவும் போல் வைக்காமல் சாமி ஃபேஸ் வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி புதுசாக ட்ரை பண்ணோம். அண்ட் அதுக்கப்புறம் தலு போடுறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தெரியாதவங்க வந்துட்டு எப்படி ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுன்றதை பாருங்கள். வெளியிலேருந்து நம்ம வீட்டு வாசல்லேருந்து கற்பூரம்லாம் வச்சு கோவிந்தான்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே சாமி வர மாதிரி நம்ம சேம் திருப்பதியில் எப்படி அவ்வளோ படிக்கட்டுலேயுமே வந்துட்டு இந்த
விளக்கு சில பேர் ஏற்றுவாங்க, அந்த மாதிரி வச்சுட்டு வராங்களோ அதை ஒரு அடிப்படையாக வச்சு ஏழுமலை சாமியை எப்படி கும்பிடுவோமோ அந்த மாதிரி ஒரு ஸ்மால் ரிச்சுவல். அது ஏன் இப்படி பண்ணுறாங்களோ எனக்கும் தெரியாது. பட் அது வந்து ஒரு நம்பிக்கை, அப்படி பண்ணால் சாமி நம்ம வீட்டுக்குள்ளே வரும்ன்ற மாதிரி. ஸோ இதுதான் அதோட ப்ராசஸ். ஸோ அதை பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு சாமிக்கு விளக்கேற்றிட்டோம். ஸோ சாமி கும்பிட்றப்போ நான் கீழே போயிருப்பேன். ஏன்னா வந்து கீழே ரெண்ட்டுக்கு வந்து பார்க்க வந்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு காட்டுறதுக்கு நான் கீழே போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் மேலே வந்து நான் சாமி கும்பிட்டேன். அப்புறம் வந்து மம்மி தான் ஆஸ் யூஷுவல் எப்பவுமே ஃபஸ்ட்டு தீபார்த்தனை, அவங்களுக்கு அப்புறம் அக்கா, அதுக்கப்புறம் நான் போய் சாமி கும்பிட்டுட்டு முடிச்சாச்சு. அண்ட் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் நானே வந்திருப்பேன். அண்ட் பக்கத்தில் இருக்கிறது வந்து கீழ் வீட்டில் நம்ம ரெண்டலில் இருக்கிற ஒரு பொண்ணு. ஸோ அவங்களும் மேலே சாமி கும்பிட்டுக்கு வந்திருந்தாங்க, அவங்க பாப்பா கூட. ஸோ அதெல்லாம் முடிச்சு எங்கள் மம்மி தீர்த்தெல்லாம் கொடுத்து குங்குமம் எல்லாம் வச்சு திருநூறுலாம் அந்த மாதிரி நாங்கள் சாமி கும்பிட்டு சீக்கிரம் முடிச்சிட்டோம். லாஸ்ட்டாக வந்ததுனால எனக்கு லாஸ்ட்டாக தீர்த்தம்லாம் கொடுத்து வச்சு விட்டாங்க. நம்ம வீட்டில் எந்த ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும், ஒரு பூஜை நடந்தாலும் அட் த எண்ட் வந்து பைரவர் நம்ம வீட்டை வந்துட்டு சேஃப்டி பண்ணி செக்யூர் பண்ணி எங்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கிற எங்கள் வீட்டு 2 பெட்ஸுக்குமே எப்போவுமே வந்துட்டு திவார்த்தனை காமிச்சு நாங்கள் வந்துட்டு விபூதி குங்குமம் மஞ்சள் வைக்கிறது வந்து பழக்கம். அது வந்துட்டு எந்த ஒரு இதுலேயுமே நாங்கள் விடவே மாட்டோம். அது எப்போவுமே கம்பல்சரி நாங்கள் அதை வந்து பண்ணிவிடுவோம் மறக்காமல். நன்னுக்கும் சரி பிம்புக்கும் சரி நாங்கள் வந்து நாமம் தான் போட்டோம். அண்ட் 2 பேருமே குட் பாய்ஸாக வச்சுக்கிட்டாங்க, எந்த ஒரு தொல்லையும் பண்ணல, குட் பாய்ஸாக வச்சுக்கிட்டாங்க. வேறு நன்னு ரொம்ப அழகாக இருந்தான், இன்னும் கொஞ்சம் சைடாக க்ராஸாக போயிடுச்சு. பட் ஹி வாஸ் லுக்கிங் வெரி க்யூட். ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு நான் ஒரு 5:45 அப்படிலாம் எழுந்திரிச்சிட்டு நான் வந்துட்டு என்னோடய வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் யாரும் சாப்பிடவும் இல்லை நடுவில். ஸோ நானும் ஒரு காஃபி மட்டும் குடிச்சிட்டு நாங்கள் சாப்பிட ஆரம்பித்தோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் எங்கள் இன்னொரு ஆண்டி ஒருத்தவங்க வந்திருந்தாங்க, அவங்க கூட உட்காந்து பேசி அப்படி இப்படி ஒரு 6 o'clock ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் திரும்பி ஈவினிங் நம்ம வந்துட்டு சாமி கும்பிடணும் இல்லையா. ஸோ ஈவினிங் வந்து சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே வந்துட்டு எங்கள் டே வந்து நாங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஹன்ஸு வந்தாலே எங்கள் வீட்டில் ஒரே ஒரு பிரச்சனை, ரெகுலராக வந்து பெட் கவர் மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அவங்க வந்துட்டு எதனா சாப்பிடுவா, பெட்டு மேலே உட்காந்து சாப்பிடுவா. ஸோ அப்படி இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு தட்டி கொட்டிடுவா, எதனா ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாள். ஸோ அதனால நைட்டு வந்துட்டு நானும் அவங்களும் சேர்ந்து பெட் கவர் பேசிக்கிட்டே மாற்றிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே போய் தூங்க போயிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம ஹனீஸ் ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. பல ஃப்ரெண்ட்ஸ், பல ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோஸ் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்கமிங் வீடியோஸ் வந்து போடுறதுக்கு. What is that, Hanu? Paper. What paper? What paper? Kuti paper. What is your name? What is your name? So and yes, it's already time. So 11:41 12 இதாக போகுது. ஸோ இட்ஸ் டைம் டு ஸ்லீப். பெட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. அண்ட் நம்மளும் தூங்க வேண்டிய டைம் வந்துருச்சு. அண்ட் கண்டிப்பாக ரெஸ்ட் தேவை. ஏன்னா எனக்கு தூக்கமே இல்லை. 1 hour தான் நான் தூங்கியே இருப்பேன் ஹார்ட்லி. ஸோ எனக்கு வந்து நல்லா தூக்கம் தேவை, நல்லா தூங்க போகிறேன். ஸோ தட்ஸ் ஆல். த டே இஸ் ஓவர். நம்ம வந்து கல் போட்டு முடிச்சாச்சு. புரட்டாசி மாதம் ஃபஸ்ட் வாரமே போட வேண்டியது. அண்ட் as I said like அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம வந்து செகண்ட் வீக் போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ
ஸோ இத்தனை பேர் எனக்கு இத்தனை நாள் வந்துட்டு சப்போர்ட் பண்ணியிருந்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இதுக்கு மேலே நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்றதை நான் முழு நம்பிக்கையை வச்சுட்டு நான் விட போகிறேன். நன்றி from Divya. This is your Honey's family. பண்ணிட்டா. ஸோ எஸ் கைஸ், பாய், டேக் கேர். அண்ட் எல்லாருக்கும் wishing a very 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 happy and a sad Puratasi Masam. And here we go. Let's see in our next video. Bye.